வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் நல்லா இருக்கோம். அங்கே நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இப்போது நீங்கள் பார்க்கும் பூ எங்கள் வீட்டில் தானாக முளைத்ததுங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இயற்கை முன்னாடி நம்ம எதுவுமே இல்லைங்க. இந்த வைலட் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். வைலட்டும் இல்லாமல் பர்பிளும் இல்லாமல். இப்போது நீங்கள் பார்ப்பது அடுக்கு செம்பருத்திங்க. அதோட மொட்டு தாங்க. நல்லா தினமும் 4 பூ 3 பூ தருதுங்க நம்ம வீட்டில். மலர்ந்தால் அவ்வளோ பெரிய பூவாக இருக்குங்க. இந்த மாதிரி பிங்க் கலர் செம்பருத்தி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? அது பக்கத்துலேயே ஒத்து செம்பருத்தி இருக்குங்க. அதோட அழகையும் பாருங்க. பாருங்க, பிங்க் கலர் செம்பருத்தி பாருங்க, முட்டையா எவ்வளோ அழகா இருக்குன்னு. நைன்டிஸ்லாம் ஸ்கூலுக்கு போகிறப்ப வீட்லலாம் இந்த செம்பருத்தி பூ தாங்க வைப்பாங்க. எங்கள் அக்காவங்களாம் இந்த பூவை தாங்க அதிகமாக வைப்பாங்க. எனக்கே ரெட்டைச்சடையில் வச்சு அழகு பார்ப்பாங்கங்க. இதுவும் நம்மளோட முல்லைப்பூ செடிங்க. இப்போ வச்சு 6 மந்த்து தாங்க ஆகுது. இந்த பூ எங்கள் ஊரில் சுடுகாட்டு கல்லின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்கன்னு. இதோட பேர் பன்னீர் ரோஸுங்க. செடிக்கு பக்கத்தில் போனாலே அவ்வளவு வாசமாக இருக்குங்க. ஜாதி மல்லிகை பூ பறிக்கிறதே இல்லைங்க. பூத்து பூத்து கீழே தாங்க. இதோட நறுமணம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது டபுள் கலர் ரோஸுங்க, எல்லோ அண்டு ஆரஞ்சுங்க. செடியில் அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா பறிக்காமல் கலர் ஃபுல்லாக ஆரஞ்சு கலராக மாறிடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் ரோஸ் செடி யாருக்கெல்லாம் வளர்க்க பிடிக்கும்? இது தாமரைங்க, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். என்ன விரியலைங்க, வெயில் வந்தால் தான் விரியும். இப்போ எடுத்ததுனால இன்னும் செடி மேலே வெயில் படலைங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.